ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, வல்லவர், நல்லவர், அன்புள்ளவர், என்றும் இருப்பவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டபடி நாங்கள் வாழும் வளரும் உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து, அப்பா, அதிகாலையில் உண்மை தேடுகிறவன் எவனோ அவன் தேவனை கண்டடிவான்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. இந்த அதிகாலையில் உண்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய நீதியின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை நீதியின் மக்களாக மாற்றுங்க. உம்முடைய சத்திய வார்த்தைகளை கொடுத்து நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகளாக வாழும் வளர உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உன் கரங்கள் ஒப்புகிறோம். ஒவ்வொருக்கும் உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பையும் நீங்கள் ஒவ்வொருக்கும் கொடுத்து ஒவ்வொரும் உம்முடைய அன்பில் பெருக செய்யறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உம்முடைய ஆவியை கொடுங்க, உம்முடைய அன்பை கொடுங்க, உம்முடைய சமாதானத்தை கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு தகப்பனே, நாங்கள் வாங்குறவராக இருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழும் வளரும் உதவி செய்யுங்க தகப்பனே. நாங்கள் போகும்போது வரும்போது உங்களை தூதர்கள் அனுப்பி எங்களை பாதுகாத்து எங்களை ஒவ்வொரு நீங்கள் வழிநடத்துங்க. யாருக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு உங்களுடைய தூதர்களை நீங்கள் அனுப்பி ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க. சரீரத்துக்கு வெளியே இருந்தும் பாதுகாத்துங்க, சரீரத்துக்கு உள்ளே எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. எங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலை வரும்போதும் நாங்கள் உண்மை விட்டு விலகி போகாதபடிக்கு உங்களுடைய ஆவியை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. உங்களுக்கு நானே குடிச்சோம் தகப்பனே. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. கூட இருந்து வழிநடத்துங்க. ஒவ்வொருக்கும் சமாதானத்துக்கு சந்தோஷத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க. உம்முடைய வார்த்தைகளுக்கு வசனத்தை நாங்கள் செவி சாய்க்கும்படிக்கு எங்கள் செவிகளை திறந்துடுங்க தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கும்படிக்கு எங்களுடைய உதடுகளை திறந்து நாங்கள் எங்கள் நாவினால் உண்மை துதித்து உண்மை மகிமைப்படுத்தும்படிக்கு எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. கொடான கொடி சோத்திரம் எத்தனை தடவை கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு பத்தாதப்பா. நன்றி தகப்பனே. இந்த உலகத்தையே படைத்த தேவனே, கொடான கொடி சோத்திரம் தகப்பனே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதைப்படி. நாங்கள் இப்பேற்பட்ட ஆலயத்தை உமக்கு கட்ட முடியும் தகப்பனே. எங்கள் இதயத்தை நாங்கள் உமக்கு ஆலயமாக நாங்கள் கட்டி நாங்கள் பரிசுத்தமாக இருந்து அந்த பரிசுத்தமான இடத்தில் நீங்கள் வாசம் செய்யுங்க சுவாமி. நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகர் உம்முடைய குமாரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென்.